Hello friends, vanakkam and welcome back to our channel. So இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா நாங்க வந்து வெக்கேஷன் போறோங்க. சோ அதுக்காக நான் என்னோட க்ளோத்ஸும் அந்த ஆரத்தோட க்ளோத்ஸும் நான் எப்படி பேக் பண்றேன் அப்படினு சொல்லிட்டு தான் உங்க கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படினு இருக்கேன். சோ நாங்க பாத்தீங்கன்னா ஒரு 5 days ஸ்டேயிங். So 5 days கான க்ளோத்ஸ்லாம் நான் வந்து பேக் பண்ணிக்க போறோம். ஆளுக்கு தனித்தனியா வந்து கேரி ஆன் பேக் இருக்கு. சோ அவங்க தனித்தனியா பேக் பண்ணிக்கலாம். சோ எல்லாத்தையும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சோ எனக்கு தேவையான திங்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் நான் வந்து எடுத்து வச்சிட்டேங்க என் பக்கத்துலயே நானு. சோ இதெல்லாம் எடுத்துக்கணுமோ அதெல்லாம் நான் எடுத்து வச்சிட்டேன் நானு. இதெல்லாம் தேவையோ அதெல்லாம் நான் ஒரு எப்பயுமே ஒரு செக்லிஸ்ட் வச்சிருப்பேன் நானு. mandatory things தாங்க இதெல்லாம். ஸோ நான் வந்து எவ்ரி இயர் போகும்பொழுதும் நான் இதை அப்படியே எடுத்துப்பேன் இந்த பேப்பரை. ஸோ பாக்ஸ் மாதிரி ஒன்று பக்கத்தில் போட்டிருக்கேன். நான் பென்சில் வச்சு எல்லாத்தையும் டிக் பண்ணிப்பேன். ஸோ ஒன்ஸ் முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து அதை ட்ராப் பண்ணி வச்சேன். நெக்ஸ்ட் டைம் நான் ட்ராவல் பண்ணும்பொழுது எனக்கு இந்த பேப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட லிஸ்ட் அண்ட் இது வந்து ஆரித்தோட லிஸ்ட். ஸோ என்னோட ஹஸ்பண்டோட லிஸ்ட் பெருசு இல்லைங்க, பிகாஸ் ஏன்னா நான் மோஸ்ட்லி இதுலேயே எல்லாமே வந்துடும். அவரது பார்த்தீங்கன்னா டூத் ப்ரஷ், பேஸ்ட் அண்ட் செப்பல், ஷூஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேண்ட் அண்ட் ஷர்ட் தான். ஆப்வியஸ்லி வந்து மென்ஸ்க்கு அவ்வளோவா இருக்காது. ஸோ இது எங்களுக்கான ஷீட் எல்லாமே போட்டு வச்சுருப்பேன் நான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஏதாவது ஒரு டூருக்கோ இல்லை ஏதாவது ட்ரிப்புக்கு நான் சாரீ கொண்டு போனால் சாரியும் நான் எழுதி வச்சுருப்பேன், சல்வாரம் எழுதி வச்சுருப்பேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் டிக் பண்ணியிருப்பேன். ஸோ மோஸ்ட்லி எல்லாருமே இதுதான் பண்ணுவோம். நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ மேபி உங்களுக்கு இதில் வந்து சில டிப்ஸ் எக்ஸ்ட்ராவாக கிடைக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா என்னோட லாண்ட்ரி பேக். இது நான் வால்மார்ட்டில் வாங்கினேங்க. இது வந்து 3 piece அப்படி எனக்கு கிடச்சிது எனக்கு. ஸோ இது வந்து கொஞ்சம் பெரிய பேக். இதை விட இன்னும் கொஞ்சம் பெரிய பேக் இருக்குது. இது டாய்லெட்ரிஸ்க்கு நான் வச்சுருப்பேன் நான். டாய்லெட்ரி அதாவது நம்ம பேஸ்ட் ப்ரஷ் இது மாதிரிலாம் வச்சுட்டு போகிறதுக்காக நான் அதை வச்சுருக்கேன். அண்ட் இது பார்த்தீங்கன்னா இதில் இன்னொன்று இருக்குது, சின்னது இன்னும். இதில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நான் வந்து கேபிள்ஸ், வயர்ஸ் இது மாதிரிலாம் நான் வைப்பேன் நான். ஸோ இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வேணும்னா நீங்கள் அமேசான்லேயும் போய் செக் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து ட்ராவல் கேஸ் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஜிப்லாக் பேக்லாம் உங்களுக்கு கிடைக்கும் நிறைய. ஸோ இது மாதிரி நீங்கள் வச்சு எடுத்துகிட்டு போகலாம். பட் ஆனால் எனக்கு இது ரொம்ப கன்வீனியன்ட் இருக்கிறதுனால இது நான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ ஒரு வாட்டி நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டா போதும், நிறைய வாட்டி நம்ம இதை யூஸ் பண்ணலாம். ஸோ எனக்கு ரொம்ப சீப்பான இது தாங்க. $10 எனக்கு கிடைச்சிருந்து. இன்னொரு எல்லாத்தையும் நான் வந்து இதுக்குள்ள வச்சுட்டு நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ தட் நீங்கள் எங்கே போகிற இடத்துல வந்து நீங்கள் போய் தேடிட்டு இருக்கோன்னா லெட்டர் ஆகிடாது. ஸோ ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இன்னொரு இங்கே வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் மேக்கப் பாக்ஸ் வந்து எனக்கு பல்காரி பர்ஃப்யூமோட கிடைச்சிது லாஸ்ட் இயர். ஸோ கிஃப்ட் செட்டில் வந்துருந்துரு. ரொம்ப மேக்கப் திங்ஸ் எல்லாம் இதில் வச்சு எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ எல்லா மேக்கப் திங்ஸையும் நான் இதில் வச்சுருக்கேன். ரொம்ப அழகாகவும் இருக்குது கோல்ட் கலரில். ஸோ இதையும் இங்கே வைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் என் பிஜேஸ் வைக்க போகிறேன். ஸோ பிஜேஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து நல்லா இது மாதிரி ரோல் பண்ணி வைக்கிறேன். ஏன்னா அப்படி ஸ்ட்ரெயிட்டாக வச்சோன்னா நிறைய இடம் பிடிக்கும். இந்த பேண்ட்குள்ளே வந்து நான் டிஷர்ட்டை அப்படி வச்சுட்டு மூடிட்டோம்னா உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் அதிகமாக பிடிக்காது. ஸோ ஈஸியாகவும் இருக்கும் ரோல் பண்ணுறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்கர்ட் அண்ட் டாப் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் ரோல் பண்ணி வைக்கிறேன். நான் இங்கே சேம் மெத்தடில் எல்லாத்தையும் நான் ரோல் பண்ணி வைக்கிறேன் நான். ஸோ எல்லாம் என்னோட மெட்டீரியல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஷிஃபான் தாங்க. ஸோ அதனால் நான் என்ன ரோல் பண்ணி வச்சாலும் உங்களுக்கு சுருக்கன்றது இருக்காது. ஸோ அதனால இது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். காட்டன்னா நம்ம வந்து கொஞ்சம் சுருக்கம் அதுக்கேற்ற மாதிரி மடித்து வைக்கணும். மடித்து அழகாக வச்சாதான் உண்டு. ஏன்னா அயன் பண்ணதெல்லாம் கசங்கிடும். பட் ஆனால் இது ஷிஃபான்ன்றதுனால கொஞ்சம் ஈஸியாக நான் அப்படியே ரோல் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னோட ஹேர் ஸ்ட்ரைட்னர் ரெமிங்டன். இது என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ஸ்ட்ரைட்னருங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு எந்த க்ரீம் எதுவுமே நான் போட தேவையில்லை. எக்ஸ்ட்ரா க்ரீம்ஸ்லாம் ஷைன் கொடுக்கறது, எந்த சீரம் போட தேவையில்லை. நார்மல் நான் ஸ்ட்ரைட்டன் பண்ணும் போதே என்னோட ஹேர் அவ்வளோ சில்கியாக வந்து வச்சிருக்கு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்ட்ரைட்னர். பிலிப்ஸ் இந்தியாவில் கூட எனக்கு தெரிஞ்சு அவ்வளோவா உங்களுக்கு ஏதாவது நீங்கள் சீரம் ஏதாவது போடணும் உங்களுக்கு அந்த ஷைன் வரத்துக்கு ஹீட் ப்ரொடெக்டர் மட்டும்தான் போடுவேன், வேறு எதுவும் போட மாட்டேன். அந்த இதுலேயே உங்களுக்கு வந்து இந்த செராமிக் பிளேட் வந்து நல்லாவே உங்களுக்கு நல்லா ஷைன் கொடுக்குது. $39 நான் வாங்கினேன் இது ஒரு 4 years பேக். இது ஒரு பிரச்சனையும் வரல. ஸோ அதை வந்து நான் உள்ளே வச்சிடுறேன் நான்.
அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னோட ஜீன் பேண்ட், அது ரோல் பண்ணி வச்சுட்டு, ஸோ இன்னொரு ஜீன் பேண்ட்டையும் நான் அதே மாதிரி ரோல் பண்ணி வச்சிடுறேன் நான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்னோட கேமரா சார்ஜர், அப்புறம் ஃபோன் சார்ஜர், அதுக்கப்புறம் வந்து பவர் பேங்க், என்னோட குழந்தையோட கிண்டல் சார்ஜர் எல்லாத்தையும் நான் வந்து இந்த பேக்கில் எடுத்து வச்சிடுறேன். ஸோ எதுவும் டீடாங்கிள் ஆகாமல் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதை எடுத்து நான் உள்ளே வச்சிடுறேங்க நான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என் டாய்லெட்ரீஸ் எடுத்து வைக்க போகிறேன். ஸோ நான் இது பார்த்தீங்கன்னா ட்ராவல் கிட். இந்த டிராவல் கிட் வந்து நான் டார்கெட்ல வாங்கினேங்க. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 பீஸ் இருக்கு. ஹேர் ஸ்ப்ரே பாட்டில், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு குட்டி குட்டி மினி பாட்டில் எல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு. நீங்க இது மாதிரி ஃபுல்லா பெரிய சைஸ் எடுத்துட்டு போனீங்கன்னா பிளைட்ல விடவும் மாட்டாங்க, தூக்கி போட்டுருவாங்க. ஸோ இது மாதிரி எடுத்துட்டு போக முடியாது நம்மளால. ஸோ குட்டி குட்டி பாட்டில்ஸ் இது மாதிரி டிராவல் சைஸ் பாட்டில் வாங்கி வச்சுக்கிட்டோம்னா ஊத்திக்கிட்டு எடுத்துட்டு போகலாம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஆரத்தோட பாடி லோஷன், இது என்னோட ஹேர் ப்ரொடெக்டன்ட். இது பாத்தீங்கன்னா இந்த இதுல பாத்தீங்கன்னா லேபிள்ஸ் உங்களுக்கு உங்களுக்கு கிடைக்கும். இன்கேஸ் இது மாதிரி லேபிள்ஸ் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா ஸோ இது மாதிரி ஸ்டிக்கர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு இதுல எழுதிக்கலாம் பாடி வாஷ். அப்புறம் இது வந்து ஆரத்தோட பாடி வாஷ். ஸோ என்னோட ஹஸ்பண்டோட பாடி வாஷ் நான் இதுல போர் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ லேபிள் எடுத்து இது மாதிரி கொட்டிட்டு பெர்மனன்ட் மார்க்கர் எடுத்து நான் வந்து இது பேர் எழுத போறேன் நான் இதுல. டிராவல் கண்டெய்னர் பார்த்தா உங்களுக்கு அமேசான்லயும் கிடைக்கும். இது வந்து வால்மார்ட்ல போன வாட்டி நான் டிராவல் பண்ணப்போ எனக்கு எக்ஸ்ட்ராவா இருந்தது, நிறைய பிடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது மட்டும் இதுல வச்சிருக்கேன். ஸோ எப்பயுமே நான் ஒரு 3-4 பேக் வந்து வீட்டில் எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சுப்பேன் நான். ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் வந்து அப்போ கடைக்கு ஓட தேவையில்லை. ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கோங்க இது மாதிரிலாம். ஸோ இதை நான் பேக் பண்ண போகிறேன் உள்ள. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ராவல் பேக்கும் கிடைக்கும். உங்களுக்கு பேக் இல்லைன்னா கூட இதையே நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம், உங்களுக்கு கொட்டாது. ஸோ நான் எல்லாத்தையும் வச்சுட்டேங்க. இதுலேயே வந்து ஸ்பேஸ் இருக்கிறதுனால நான் வந்து ரேசர் ஒன்று வைக்கிறேன். ஸோ இந்த டாய்லெட்ரி பேக்கில் பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையும் இதில் வச்சிட போகிறேன். பாடி லோஷன் ட்ராவல் சைஸ், ஃபேஸ் வாஷ் ட்ராவல் சைஸ், அண்ட் பேஸ்ட், ஆரத்தோட பேஸ்ட். ஸோ என்னோட ப்ரஷ், ஆரத் ப்ரஷ், அண்ட் என்னோட ஹஸ்பண்டோட ப்ரஷ் எல்லாத்தையும் வச்சுட்டு நான் அதை க்ளோஸ் பண்ணிடுறேன். அண்ட் இன்னொரு இதுவும் இருக்குங்க. உங்களுக்கு காஸ்மெட்டிக்ஸ் வேணும்னா இதுலயே கூட நீங்க வச்சு எடுத்துக்கலாம் இதுல. பட் அதான் நான் இதுல வந்து ஹேர் செட்டிங் ஸ்ப்ரே இதெல்லாம் வந்து கொஞ்சம் நான் எடுத்துக்கிறேன் நான். ஸோ டிராவல் சைஸ்ல. அண்ட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வைப் அண்ட் கோ. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது ஸ்ட்ரெயின்ஸ் ஏதாவது பட்டுச்சுன்னா உங்க ட்ரெஸ்ல வந்து நீங்க தொடச்சிக்கிறதுக்காக பண்ணீங்கன்னா இருக்கிற ஸ்ட்ரெயின் எல்லாம் போயிடும். ஸோ இதுவும் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ எப்பயுமே வாங்கி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இயரிங்ஸ் வந்து ஒரு ஜிப்லாக்ல போட்டு வச்சிருக்கேன். 5 டேஸ்க்கு தேவையான இயரிங்ஸ் எல்லாம் இதில் ஒரு ஜிப்லாக்ல போட்டு வச்சிருக்கேன். அண்ட் என்னோட நெக்லஸ் பாக்ஸ், இன்னொரு நெக்லஸ், இதெல்லாம் எது தேவையோ அதெல்லாம் நான் வச்சுட்டேன் நான். ஸோ அதையும் நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இந்த பேக்கை பார்த்தீங்கன்னா நான் என்னோட இந்த சைடில் நான் வச்சிடுறேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது என்னோட கலர் வைக்கிறேங்க. எனக்கு வந்து நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், டார்கெட் ஹால் போயிருந்தப்போ நான் சொல்லியிருப்பேன் எனக்கு கேர்லிங் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு. ஸோ நான் கேர்லரும் எடுத்துக்கிறேன். ஏன்னா சம்டைம்ஸ் நான் வந்து கேர்ள்ஸ் பண்ணிக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால நான் இந்த கலர் எடுக்கிறேன். நான் இது வந்து 1.5 inch வித் உள்ள கலர். இதோட பேர் வந்து கார்னர். ஸோ இதையே வந்து நான் இந்த சைடில் வச்சிடுறேன் நான். ஸோ சைட் பை சைட் நான் இதெல்லாம் எடுத்து வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிக் பண்ணிக்கிறேன் நான். ஸோ எதையும் நான் வந்து மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஹேக்குங்க இது. ஸோ இது மாதிரி ஒரு பெரிய பேக்ல நான் வந்து என்னோட சாண்டல்ஸ் எடுத்து வச்சிருக்கேங்க. யூடியூபர் வந்து டூ இட் ஆன் அ டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இங்கிலீஷ் யூடியூபர், அவங்க என்ன ஒரு பெரிய நல்ல ஹேக் சொல்லியிருந்தாங்கன்னா வந்து உங்களுக்கு
நீங்க செப்பலை வந்து ஒரு ஷவர் கேப்ல வச்சுட்டு போனா உங்களுக்கு வந்து நிறைய ஸ்பேஸ் பிடிக்காது, ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆனா ஒரு செப்பல் போடுறதுக்கே 2 ஷவர் கேப் யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. ஒரு ஷவர் கேப்போட விலை பாத்தீங்கன்னா $1, 2 ஷவர் கேப்போட விலை பாத்தீங்கன்னா $2. ஸோ நான் மட்டுமே பாத்தீங்கன்னா 2 ஸ்லிப்பர்ஸ் எடுத்துட்டு போயிருக்கேன் இன்னும் இந்த டிராவலுக்கு மட்டுமே. பட் ஸோ நம்மளுக்கு வந்து 4 ஷவர் கேப் வேணும். ஸோ $4 அண்ட் என்னோட குழந்தைக்கு ஒரு 2 ஷூஸ், என்னோட ஹஸ்பண்ட்க்கு 2 ஷூஸ் அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு $10 வந்துடுது. ஒரு ஜிப்லாக் பேக்ல உங்களுக்கு 2ல இருந்து 3 உங்களுக்கு பிடிக்கும். ஸோ இதுதான் என்னோட கன்வீனியன்ட், எனக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கு. ஸோ அதனால நான் ஜிப்லாக் பேக்ல வச்சிடறேன். ஸோ என்னோட திங்ஸ் எல்லாம் முடிச்சாச்சுங்க. ஸோ ஒரு வாட்டி நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டேங்க. எனக்கு தேவையான மெடிசன்ஸ் பார்த்தீங்கன்னா நான் என்னோட ஹேண்ட்பேக்ல வச்சுக்க போறேன். ஸோ ஏன்னா நான் டிராவல் பண்ணும்போது எனக்கு ஏதாவது தேவைப்பட்டுன்னா நம்ம அந்த சூட்கேஸ் வந்து ஓப்பன் பண்ணி எடுத்துட்டு இருக்க முடியாது. ஸோ அதனால நான் வந்து என்னோட மெடிசன்ஸ் வந்து நான் ஹேண்ட்பேக்ல எடுத்துப்பேன் நான். ஸோ அவ்வளோதாங்க, எனக்கு இந்த ட்ரிப்புக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்தாச்சு நான். ஸோ இது என்னோட மெத்தடுங்க. ஸோ என்னோட பேக் ரெடிங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் ஆரத்தோட ட்ரெஸ் தான் பேக் பண்ண போகிறேன். இது வந்து ஆரத்தோட பிஜேஸ் சின்னதாக ஆக்கி ரோல் பண்ணிடுறேன். ரோல் பண்ணிட்டு ஆல்ரெடி எல்லா பிஜேஸும் நான் வச்சுருக்கேன். ஸோ எக்ஸ்ட்ராவாக நான் எடுத்துக்கிறேங்க. ஏன்னா குழந்தைங்க வந்து ஆக்சிடென்ட்ஸ் பண்ணிடுவாங்க. கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் டைப்பர், பட் ஸ்டில் ஏதாவது அவன் ஆக்சிடென்ட் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பிஜே வச்சுருக்கேன். அண்ட் இது வந்து பேண்ட். ஸோ பேண்ட் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நான் ரோல் பண்ணி தான் வைக்கிறேன் கம்ப்ளீட்டாக. அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜீன் தான். ஸோ எல்லாம் ஷார்ட்ஸ். இது அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் ஷர்ட் வைக்கிறேன். ஷர்ட்லாம் குட்டி குட்டியாக நான் மடிச்சு இப்படி வச்சிருக்கேன். 5 days தான். பட் ஆனால் குழந்தைங்களுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகிடும், இல்லைனா ஏதாவது கொட்டிப்பாங்க. ஸோ எக்ஸ்ட்ராவாக நான் ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ 10 pairs எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அவனோட அண்டர்வேர்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஜிப்லாக்ல வந்து ரோல் பண்ணி உள்ள வச்சிடுறேன் நான். டாய்லெட்ரிஸ் பார்த்தீங்கன்னா அது என்னோட பேக்லேயே போயிடுது. ஸோ அதனால எனக்கு வெறும் ட்ரெஸ் அண்ட் அண்டர்வேர் தான். அண்ட் சாக்ஸும் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 10 pair of சாக்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேக்யூம் பேக்ஸும் கிடைக்குது. நான் அதை வந்து இன்டர்நேஷ்னல் ட்ரிப்புக்கு தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா நீங்கள் வந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் வச்சு நீங்கள் வேக்யூம் கிளீனர் வச்சு நீங்கள் அந்த காற்றெல்லாம் எடுத்துடலாம். ஸோ உங்களுக்கு நல்ல ட்ரெஸ் வந்து ரொம்ப நல்ல சின்னதாகிடும். அண்ட் நிறைய ட்ரெஸ் பிடிக்கும், நிறைய ஸ்பேஸ் இருக்கும். பட் ஆனால் இங்கே வந்து டொமஸ்டிக் தானே, அதனால நான் வந்து வேக்யூம் இதை யூஸ் பண்ணல. நான் அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணலாம். நீங்கள் அமேசானில் போய் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வேக்யூம் ஜிப்லாக் பேக்ஸே கிடைக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய கிளிப் மாதிரி ஒரு பாக்ஸ் ஹோல் மாதிரி இருக்கும். ஸோ அதில் நீங்கள் வந்து வேக்யூமை வச்சுட்டு நீங்கள் இருக்கிற வேக்யூமை எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப இவ்வளோ சின்னதாகிடும். உங்களுக்கு ட்ரெஸ்ஸஸ் வச்சு உங்களுக்கு இவ்வளோ சின்னதாகிடும். ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஸ்டாக்ஸும் வச்சாச்சுங்க. வந்து எக்ஸ்ட்ராவாக எடுத்து வச்சுருக்கேன் நான். ஏன்னா இப்போது ஆரத்துக்கு வந்து கோல்டு வேறு இருக்குது. ஸோ நிறைய வைப்ஸ் தேவைப்படும் ட்ராவல் பண்ணும்போதெல்லாம். ஸோ அதனால நான் வந்து எக்ஸ்ட்ரா வைப்ஸ் பேக்கெட்டும் இங்கே வச்சுருக்கேன் நான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து டைப்பர் வைக்கிறேங்க. ஸோ டைப்பரை வந்து நான் இந்த இடத்துல வைக்கிறேன். ஸோ 10 diapers மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் நான். ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா நான் வந்து வைப்ஸ் வைக்கிறேங்க. இது ஃப்ளஷபிள் வைப்ஸ். ஸோ ஒன்று வந்து நான் இதில் வைக்கிறேன், இன்னொன்று வந்து டைப்பர் பேக்கில் வைப்பேன். அண்ட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆரத்தோட மெடிசன் பவுச், பேபி டைலனால், விக்ஸ், அதுக்கப்புறம் வந்து காஃப் சிரப், இது மாதிரியான நான் ஐட்டம்ஸ் தான் வச்சுருக்கேன். ஸோ அதையும் இது கூடவே வச்சுருக்கேன் நான். அண்ட் அவனோட ஷூஸ், ஒரே ஒரு ஷூ மட்டும் தான் எக்ஸ்ட்ராவாக நான் எடுத்திருக்கேன் நான். ஸோ அதுவும் நான் வந்து இதில் வச்சிடுறேங்க. ஸோ கம்ப்ளீட்டாக ஆரத்தோட இது முடிஞ்சிருச்சு. ஸோ அவனோட நான் செக்லிஸ்ட்டும் செக் பண்ணிடுறேங்க. ஸோ எல்லாத்தையும் வச்சுட்டேன். கிண்டல் மட்டும்தான் ஒன்றும் வைக்கல. ஸோ அவனோட டைப்பர் பேக்கில் போய்டும். ஸோ எவ்ரிதிங் இஸ் டன். ஸோ எங்களோட பேக்லாம் பேக் ஆகிடுச்சு. ஸோ வி ஆர் ரெடி டு கோ. நாங்கள் வந்து ரெடி, நானும் ஆரத்தும். ஸோ என்னோட ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப அவ்வளோவா எதுவும் இருக்காது. ஒன்லி அவளோட பேண்ட் ஷர்ட்
அண்ட் இன்னர்ஸ் அது மட்டும் தான். ஸோ ரொம்ப எதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காதனால நான் உங்களுக்கு அதை காட்டல. ஸோ அவ்வளோதாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் லெஃப்ட் கார்னர்ல ஒரு நோட்டிஃபிகேஷன் பெல் இருக்கும், அதை ஆன் பண்ணி விட்டீங்கன்னா நான் எப்பெல்லாம் வீடியோஸ் போடுறேனோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ என்னோட வீடியோஸை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.